நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி மற்றும் சைமன் செபாஸ்டியனை வறுத்தெடுக்கும் வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஜாலியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். புதிய தலைமுறை டிவில இருந்து ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. சென்னை மழையால் பாதிக்கப்பட்டவர்களை பனையூருக்கு வரவழைத்து தாவேகா தலைவர் விஜய் நிவாரண உதவி அப்படின்ட்டு. இந்த பெஞ்சல் புயல் வந்ததுனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் பனையூருக்கு விஜய் அவர்கள் அவருடைய அலுவலகத்துக்கு வரவழைச்சு உதவி பண்ணிருக்காரு. இதுக்கு சாக்கடை துரைமுருகன் போட்டிருக்கிற போஸ்டர் பாருங்க. ஓட்டு கேட்கவாது வருவாரா, அதுவும் மக்கள் தான் பனையூர் போய் எசமானனை சந்திக்கணுமா, நல்லா இருக்கு உங்க மக்கள் அரசியல் அப்படின்னு போட்டிருக்காரு. இது மாதிரி விஷயத்தையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தகுதின்னு ஒண்ணு வேணும்ல, ரைட் தானே? அவராவது மக்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சாவது உதவி பண்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? மக்கள் கிட்ட இருந்தெல்லாம் காசை புடுங்கி அதுல நல்ல ஜாலியா உண்டு கொளுத்து வாழ்ந்துகிட்டு, ஆனா மக்களுக்கு எதுவுமே செய்யாம 4-5 ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் ஏதோ ஒரு புயலுக்குங்க போன வருஷமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பிஸ்கட் பாக்கெட்டும் இதுவும் அதுவும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க கட்சியே நிவாரணத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல எப்படி நீங்க நிவாரண உதவி எல்லாம் பண்ணுவீங்க? எவ்வளவு திரள்நிதி வசூல் பண்ணிருப்பீங்க, ரைட் தானே? அது வந்து நீங்க எவ்வளவு மக்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட பேரிடர் காலத்துல எல்லாம் கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? ஒன்லி இன்கமிங் தான், நோ அவுட் கோயிங். சொந்தமா சம்பாதிக்கிறது, அந்த சம்பாதிச்ச காசுல மக்களுக்கு உதவி பண்றது, மக்களுக்கு உதவி பண்றது கூட ரெண்டாவது வச்சுக்கலாமே. சொந்தமா சம்பாதிக்கிறது அப்படின்றதெல்லாம் என்னன்னு தெரியுமா முதல்ல உங்க சைமன் செபாஸ்டியனுக்கு? இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வைங்களேன், இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா, விஜய் ஏதாவது அறிக்கை விட்டாரா, இந்த சம்பவம் நடந்திருக்கு பாருங்க, சரி அப்படியே அறிக்கை விட்டாலும் அறிக்கை மட்டும் விட்டா போதுமா, உதவி பண்ண வேணாமா அப்படின்னு கேட்பானுங்க. சரி உதவியே பண்ணிட்டாரு அப்படின்னாலும் உதவி மட்டும் பண்ணா போதுமா, அந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போக வேணாமா, அங்க போய் மக்களை சந்திக்க வேணாமா அப்படின்னு கேட்பானுங்க. அங்க போய் மக்களை சந்திச்சாலும் இது என்ன போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க, போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வந்து போட்டோ ஷூட் எடுத்து நல்ல பப்ளிசிட்டி தேடிக்கிட்டு இருக்காரு அப்படிம்பானுங்க. இவ்வளவு பேசுறேனே சாட்டை ஓட்டை சாக்கடை துரைமுருகன் அவர்களே, ஈழத்தமிழ் மக்களுக்காக இங்க கட்சி ஆரம்பிச்சு உழைச்சிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? உழைக்கிறாரு அவர் முதல்ல. சை, தெரியாம சொல்லிட்டேங்க அந்த வார்த்தையை. ஈழத்தமிழ் மக்களுக்காக இங்க கட்சி ஆரம்பிச்சு என்ன பலன்? இங்க எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு? இங்க கட்சி ஆரம்பிச்சு அவங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காருல்ல, அதையெல்லாம் கேள்வி எழுப்பினீரா எப்போது? இங்க பாருங்க சாட்டை என்ன, இதெல்லாம் உழைச்சு சாப்பிடுறவங்க, உழைச்ச காசுல உதவி பண்றவங்க, சம்பாதிக்கிறவங்க, அவங்க ரிலேட்டடான சமாச்சாரம். இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்குள்ள எல்லாம் நீங்க மூக்க நுழைக்க வேணாம், சரியா? சரி, இப்ப இவர கலாச்சாரம் விடுவோம், ஆக்சுவல் திங்குக்கு வரலாம். இப்ப என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இவர் கேட்ட கேள்வியில ஒரு விஷயம் இருக்கு. அவர் நியாயமா கேக்குறதா நினைச்சிட்டு இவர் மட்டும் இல்ல நிறைய பேர் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்படியே இருந்தா போதுமா, தேர்தலுக்காவது நேர்ல வருவாரா, தேர்தலுக்கும் மக்கள் எல்லாரையும் அவர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு ஓட்டு போட சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எல்லாம் நேர்ல போறாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படியுமே வந்துட்டு நல்ல கூட்டம் கூடும், அங்க வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் அவர் வந்துட்டு பப்ளிக்ல பெருசா விசிபிளா ஆக மாட்டேங்கிறாரு. ஆனா இதுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், இப்படியே இருக்கலாமா? அவர் ஒரு அரசியல்வாதி, மக்களுக்கான ஒரு ஆளு, கண்டிப்பா வந்து ஓட்டு கேட்கறதுக்கெல்லாம் வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கலாம். என்னைய கேட்டீங்கன்னா, எல்லா நேரமும் இதே மாதிரி பேரிடர்கள் வரப்போ, ஏதாவது இந்த மாதிரி பிளட் இது மாதிரிலாம் பிரச்சனைகள் நடக்கிறப்போ அவர் உள்ளே இருந்துட்டு இருக்காரு, வரமாட்டேங்கிறார் அப்படின்றது எப்பவுமே அப்படி இருந்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகணும். இப்போ கரண்டா அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு பெரிய ஃபேம்ல இருக்கிற ஒரு நபர். அவர் வந்து ஒரு நடிகரா தான் எல்லாருக்கும் அறியப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அந்த நடிகரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டம் இப்ப கூடுறதுக்கு வரும். ஒரு அரசியல்வாதியா அவர் மாறிட்டாரு, முழுக்க முழுக்க ஒரு அரசியல்வாதி தான் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இமேஜ் மக்களுக்கு பதிஞ்சிருச்சு, முழுக்க முழுக்க அப்படியே பதிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நேரம் அவர் வெளியே வர்றப்போ இந்த மாதிரி கூட்டம் கூடுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து நார்மலைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். வாக்கு கேட்டு போற நேரம் அப்படின்றது வேற, இந்த மாதிரி நேரம் அப்படின்றது வேற. அவருக்குள்ள வந்து நிறைய சிக்கல் இருக்கு. இப்போ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எல்லாம் வந்துருச்சு அவரால். அவர் வந்துட்டு வெளியே மக்களை எல்லாம் பார்க்க போய் அங்க ஒரு கூட்டம் கூடி தேவையில்லாத ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் அது அவருடைய பொலிட்டிக்கல் கெரியரை அஃபெக்ட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு அவர் வந்துட்டு நம்ம வந்து இந்த புகழ் வெளிச்சம் நமக்கு இருக்கு, நம்ம போனா இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும், ஏதாவது கூட்டம் கூடும், ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால அவர் இருக்கிறது ஓகேயான ஒரு விஷயம். ஆனா எப்பவுமே
எப்பவுமே இப்படியே தான் இருப்பாரு அப்படின்றப்போ அது கண்டிப்பா செட்டே ஆகாத ஒரு விஷயம் தான். அது மக்களே பாத்துருவாங்க. இப்போதைக்கு மக்களுக்கே வந்து தெரியும் எதனால அவர் வராம இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சாக்கடை துரைமுருகன் மாதிரி சில அல்லு செல்லுகள் அவர் வரவே மாட்டாரு அப்படி இப்படின்னு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கான விளக்கத்தை எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்த விஷயத்த பாப்போம் வாங்க. இந்திய ராணுவத்துக்குள்ளே நாம் தமிழர் படைன்னு ஒரு பிரிவு இருக்கு. அவன் எல்லாருமே சொல்றது அண்ணன் நெய்தல் படை அமைக்கிறோம், நாங்கெல்லாம் பணி ஓய்வு பெற்றோன்னு வந்துடுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு பயிற்சி நாங்க கொடுக்கறோம்ன்றான். மறுபடியும் ஒரே கேள்விதான்டா. தம்பிகளா, எப்படிடா இதுக்கெல்லாம் கை தட்டுறீங்க, எப்படிடா விசில் அடிக்கிறீங்க தெரியலடா. சைமன் அண்ணன் அவர்களே, எங்கள் காதுகள் பாவம் இல்லையா? ஏன்னு எதுக்கு இப்படிலாம், ஏன் இப்படிலாம் பண்ற? முதல்ல கனடால நான் பேசுறேன் 2007. அந்த பேச்சு நேரலையில் ஒளிபரப்படுது. அதை பார்க்குறாரு சின்ன பையன் ஒருத்தன் இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு. அதுல இருந்து என் மேல ஒரு இது. அப்புறம் தொடர்ச்சியா நான் பெரியாரிய இயக்கங்கள் அன்னக்குளத்தூர்மணி அவங்க மேடைகள்ல மற்ற மேடைகள்ல அது நாடு விடுதலை இதை பற்றி பேசிட்டு எல்லாத்தையும் கேட்டு ஒரு உள்வாங்கி வச்சிருந்த ஒரு தலைவன் என் வீட்டில் வந்து உழவு போடுறாரு. அது என்னை உழவாக்க போட்டதுங்கிறது எங்க அண்ணன் போட்டம்மான்னு சொல்லி தான் எனக்கே தெரியும். ஒரு தம்பியை போடுறாங்க. அந்த தம்பி என் வீட்டிலேயே இருக்கிறாரு. அவரு திரைப்படத்துல படிக்க வந்திருக்கேன்னா நான் திரைப்படத்துறையில சேர்த்து விட்டேன். என் தம்பி செழியன்ட்டு சேர்த்து விட்டேன். அவரு எங்க அண்ணன் பேசும்போதுதான் தெரியும். அவரு வீட்டில் ஒருத்தரை போட்டிருந்தேன் அப்படின்னு. எதுக்கு? உன்னை உழவு பார்க்கத்தாண்டா அப்படின்னு. என்னையும் உழவு பார்க்கப்பா, இது எங்க அண்ணனுக்கு தெரியுமா? ஒன்னு சொல்லி தாண்டா போட்டேன். அவர் அதான் ரொம்ப கவலை. உங்க அண்ணன் சொல்லிதாண்டா போட்டேன் அப்படின்னாரு. குடுவையா இருக்கு. சரி, இதை போய் எங்க அண்ணன் போய் என்னை உழவு பார்க்க ஆளர் பிடிக்கலான்னு கேட்க முடியுமா? சரி போட்டு அவன் 3 வருஷம் இருந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பி அதுக்கப்புறம் ஆர்வ கோளாறுல பேசுறானா இல்ல உண்மையிலேயே உண்மையா இருக்கிறானா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூக்குறாங்கன்னா வர சொல்லல அப்படின்னு. அப்போ கடைசியா அந்த வாரத்து அதான் அந்த சூசேனை எங்க அண்ணன் சூசேனை குரல்ல வருது பாருங்க. அது கடைசியா நான் நிக்கிறேன் பாருங்க, இன்னும் சமரசம் இல்லாம எதை பத்தியும் கவலைப்படாம என்ன ஆனாலும் சரி நீ யாரோடும் சேராம சண்டை போடுறேன் பாத்தீங்களா. எனக்கே எங்க அண்ணனை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த ஆளு பெரிய ஆள் தான்டா, நம்மள எப்படா தேர்வு பண்ணாரு வேறு டபாட்டுக்கு. சில சமயம் கோவம் ராத்திரியில இருந்துச்சு திட்டுவேன். என் பொண்டாட்டி வந்து தலைவருங்க ஏங்க தலைவருங்க ஏங்க அப்படின்னு சுமார்மைய வாழ்க்கை கெடுத்து விட்டாரு. இதெல்லாம் படம் எடுத்து நல்லா பஞ்ச பழச்சிட்டு இந்த வீடு இல்ல வாசல்ல ஒன்று இது கஷ்டமா இருக்கு, இவர் பாட்டுக்கு இதை பண்றா அதை பண்றான்ட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்றது அப்படின்ட்டு. ஆனா அதே என்னை விட்டு போயிட்டாங்க எல்லாரும். நான் ஒரு ஆளா கிடந்து சண்டை போட்டு பாக்குறேன் அப்படின்னு. அது ஒரு அதனாலதான் எங்க தலைவன். இந்த வீடியோலாம் முதல்ல பாத்துருந்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாரு, 2007 முதல்ல கனடால பேசுறேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஆளை உளவு பாக்குறதுக்காக போடப்பட்ட ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவரு உளவு பார்த்தது எத்தனை வருஷம் சொன்னாரு? 3 வருஷம். பிரபாகரன் அவர்கள் இறந்த தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா 2009 18 மே. எப்படி 2007வது வருஷம் இவர் கனடால பேசுறத பாத்துக்கிட்டு ஒரு நபரை உளவு போட்டு 3 வருஷமா உளவு பார்க்க வச்சு 2010 பிரபாகரன் இறந்ததுக்கு பிறகும் உளவு பார்த்திருக்காரு அந்த நபர். இவரை உளவு பார்த்தாரு இல்லையா அந்த ஒரு நபர், உளவு பார்த்த நபர், அந்த நபர் ரிப்போர்ட் எல்லாம் எப்படி மறுஜென்மத்துக்கு அனுப்புவாரோ. ஆனாலும் டேய் தம்பிமார்களா, சிம்பிளா அவர் பேசுறத லைட்டா நம்ம கொஞ்சம் யோசிச்சாலே தெரிஞ்சிருண்டா. டேய் எப்படிடா நீங்களாம் நம்புறீங்க இதெல்லாம்? ஆனா ஒண்ணுங்க, சீமான் மேலேயும் தப்பு இல்ல, பிரபாகரன் அவர்கள் மேலேயும் தப்பு இல்ல. இங்க தப்பு பண்ணது யார் தெரியுமா? அந்த உளவு பார்த்தான் இல்லையா ஒருத்தன், அவன் பண்ணதுனால வந்த வேணதான். உளவு பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுக்கறப்போ சீமானை பத்தி உண்மையை சொல்லியிருந்திருக்கணும். உண்மையை சொல்லாதனால வந்த வேணதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். இந்த எதிரில் உட்கார்ந்து இருந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க நபர் இருக்கார் இல்லையா, அவர் பாவங்க இப்படிதான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரோ தெரியல. மூக்க நயனன்னு நோன்றாரு தெரியுமா, அவர் நோன்றப்போவே கண்டுபிடிச்சிடணும். ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, தலைவர் மூக்க நோன்றாருன்னு சொன்னா கண்டிப்பா கதை சொல்ல போறாருன்னு அர்த்தம், இல்ல கதை சொல்லிட்டு இருக்காருன்னு அர்த்தம், இல்லன்னா கதை சொல்லிட்டாருன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும். மான் சுடக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாரு. ஆனா என் தம்பி வந்திருக்கான்னு மான சுட சொல்லிட்டாரு. ஒருத்தர் வந்து துப்பாக்கி வந்துட்டு இன்னும் அண்ணன் தம்பி ரொம்ப ஆட்டமா இருக்கு, சட்டம் போடுவீங்க, தம்பி வந்தா தலை திருவிழா. சரி இருப்பா நான் கேட்கிறப்பானு சுபா பேசுக்கு சரி ஏதாவது சொல்லிவிட்டாரு அப்படின்னு. அப்படி என்னையா இந்த ஆளு ஸ்பெஷல்?
அப்படி என்னையா பிரபாகரன் அவர்களுக்கு இவரு அப்படி என்ன ஈர்க்கப்பட்டுட்டாரு? இவர் முதல்ல என்ன செஞ்சிட்டாரு ஈழத்தமிழ் மக்களுக்கோ இல்ல ஒட்டுமொத்தமா தமிழ் மக்களுக்கோ இவர் என்ன செஞ்சாருன்னு பிரபாகரன் அவர்களுக்கு இவர் மேல தனிப்பட்ட அப்படி ஒரு ஈர்ப்பு. இவர் என்னமோ புது மாப்பிள்ள மாதிரியும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை விருந்துக்கு போயிட்டு வர மாதிரியும் அப்படி போற நேரம் இவருக்காக அங்க நடக்கிற போரையே வந்து நிப்பாட்டிக்கிட்டு இவருக்காக ஆமக்கறி உடும்புக்கறி எல்லாம் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் பிரபாகரன் அவர்களுடைய வேலையாவே இருந்துச்சுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சீமானையும் கூட்டி எடுத்துட்டு கொஞ்சம் பேர் வாங்க இலங்கைக்கு வாங்க, ரெண்டு கம்ப வச்சு அடிப்பான், வந்துடாதீங்க. சைமன் அண்ணே தம்பிகளா போயிடாதீங்க ஸ்ரீலங்கா பக்கம்லாம். சைமன் அண்ணே சொல்றாரு ஈழத்துல நமக்கு நல்ல எல்லாரும் நம்மள வரவேற்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு விதைக்கிறதுக்கு இருக்காது பாத்துக்கோங்க. 2 நிமிஷம் 120 செகண்ட் பிரபாகரன் அவர்களை சந்திச்சதுக்கே வாழ்நாள் ஃபுல்லா கதை ஓட்டுறாருன்னா ஒரு 10 நிமிஷம் ஏன் சரி ஒரு நாள்னு வச்சுப்போம். ஒரு நாள் உண்மையாவே ஒரு நாள் சந்திச்சிருந்தார் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? இந்தியாவில் இல்லப்பா, இந்தியாவில் நம்மகிட்ட ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தாப்பா இருக்கு. அப்ப இந்தியாவில் AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். அவர் கட்டி பிடிச்சோன்னே உங்க அண்ணன் சொல்லுங்க பத்திரம், தமிழகத்தின் தளபதி அவரு பத்திரம் அப்படின்னு இருக்காரு. தமிழகத்தின் தளபதியா? முடியல, இதுக்கு மேல முடியாது. சரி மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.